ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த வீடியோலையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான் நம்ம இன்றைக்கி விளையாட போகிறோம். இதுவும் 7th ஸ்டாண்டர்ட் ரீப்ரொடக்ஷன் லெசன்லேருந்து தான் இந்த கேள்வியெல்லாம் வருது. வாங்க சீட்டை பிரித்து ஆன்சரை சொல்லலாம். ஃபஸ்ட்டு சீட்டில் நான் இருக்குது கம்ப்ளீட் ஃப்ளவர் தான் என்னதுன்னு கேட்டுருக்குறாங்க. The complete flower has all the parts of the flower such as calyx, corolla, anthoecium and gynoecium. ஃபஸ்ட்டுக்கு கண்டுபிடிச்சாச்சு ஆன்சரு. செகண்ட் சீட்டு பிரிக்கலாம். ரெண்டாவதுக்கு போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ். இது நம்ம புதுசாக கேள்விப்பட்டிருக்கோம். போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ்னால் என்னது அப்படின்னு நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன்னா என்னதுன்னா ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்போ தான் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறாங்க. The changes that are happening after the fertilization is known as post fertilization. இதில் என்னென்னலாம் நடக்கும்னா சில பழங்களில் சில காய்கறிகளில் பழங்களில் செப்பல் கீழே விழுந்துதான். In some fruits or vegetables sepal will fall down, but in some fruits and vegetables sepal do not fall down. ஆனால் கன்ஃபார்மாக எல்லா ஃப்ரூட்டும் எல்லா வெஜிடபிளையும் பெட்டலு ஆண்ட்ரோசியமும் கன்ஃபார்மாக விழுந்துதான். மிச்சம் இருக்கிறது என்னது கைனோசியம். இந்த கைனோசியத்தில் ஸ்டிக்மாவும் ஸ்டைலும் மட்டும் கீழே விழுந்துதான். மிச்சம் இருக்கிற ஓவரியில் தான் நாம் சாப்பிட்றது. The fertilized ovary is known as fruit and fertilized ovule is known as seed. இது நம்ம போன வீடியோலையும் பார்த்தாச்சு. ரெண்டு சீட்டு முடிச்சாச்சு. இப்போ மூணாவது சீட்டு பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் அண்ட் நேச்சுரல் பாலினேஷனை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன்னா மனிதர்களால் பாலினேஷன் செய்யப்படுறது தான் ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன். த பாலினேஷன் டன் பை ஹியூமன் பீயிங்ஸ் இன் எ ஃப்ளவர் இஸ் நோன் அஸ் ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன். இப்போ நேச்சுரல் பாலினேஷன். நேச்சுரலாகவே சில ஃப்ளவர்லலாம் பாலினேஷன் ஆகும். அதெல்லாம் அந்த மாதிரி பாலினேஷன் ஆகிறது பேர் தான் நேச்சுரல் பாலினேஷன். த பாலினேஷன் டன் பை த நேச்சர் இன் ஃப்ளவர் இஸ் நோன் அஸ் நேச்சுரல் பாலினேஷன். 3 சீட்டு முடிச்சிட்டோம். இப்போ 4வது சீட்டு திறந்து பார்க்க போகிறோம். அதில் பாலினேட்டர்ஸ்னால் என்னது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. த ஏஜென்ட்ஸ் விச் ஆர் ஹெல்பிங் ஃபார் பாலினேஷன் in flowers is known as pollinators. ஒரு பறவையோ இல்லை ஒரு பூச்சியோ இல்லை காற்றோ தண்ணியோ இந்த நாளுத்தில் எதெல்லாம் உலகத்தில் நிறைய ஆர்கனிசம் இருக்குது. இந்த நிறைய ஆர்கனிசத்தில் எது பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதெல்லாம் தான் பாலினேட்டர்ஸ்ன்னு சொல்லப்படுது. 4 சீட்டு முடிச்சுட்டு இன்னும் 4 சீட்டு தான் இருக்குது. இன்ஃப்ளோரசன்ஸ்னால் என்னது? நிறைய ஃப்ளவர்ஸு, நிறைய குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாம் சேர்ந்து அரேஞ்ச் ஆனது தான் ஒரு இன்ஃப்ளோரசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மெனி ஃப்ளவர்ஸ் இஸ் நோன் ஆஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிளாக சூரியகாந்தி பூ நம்மளுக்கு இவ்வளோ பெருசாக தெரியும். நம்ம அது ஒரு ஃப்ளவர்னு தான் நினச்சிருக்கோம். ஆனால் அதே நிறைய ஃப்ளவர்ஸால் செய்யப்படுறது தான் ஒரு சன்ஃப்ளவரு. இன்னும் 3 சீட்டு தான் இருக்குது. இது என்ன இருக்குது? கிராஸ் பாலினேஷனை செல்ஃப் பாலினேஷனை கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கிராஸ் பாலினேஷன்னா இங்கே ஒரு பூ இருக்குது, இங்கே ஒரு பூ இருக்குன்னா இதில் இருக்கிற ஆந்தரில் இருக்கிற பாலன் கிரெயின்ஸு இந்த ஃப்ளவரில் இருக்கிற ஸ்டிக்மாவில் ஒட்டிக்கிச்சின்னா அதுதான் கிராஸ் பாலினேஷனு.
இந்த கிராஸ் பாலினேஷனுக்கு வந்து நிறைய பாலன் கிரெயின்ஸ் தேவை. ஏன்னா காற்றடிச்சுன்னு வரும்ல, காற்றடிச்சுன்னு வர பாலன் கிரெயின்ஸில் நிறையவே கீழே விழுந்துடும், இல்லைன்னா வேற எங்கேனா போயிடும். அதனால் வந்து இந்த கிராஸ் பாலினேஷனுக்கு நிறைய பாலன் கிரெயின்ஸ் தேவை. செல்ஃப் பாலினேஷன்னா இங்கே இருக்கிற பாலன் கிரெயின்ஸு இதே ஃப்ளவரில் இருக்கிற ஸ்டிக்மாவில் ஒட்டிக்கும். அதுக்கு வந்து நிறைய பாலன் கிரெயின்ஸ் எல்லாம் தேவையில்ல, இது கொஞ்சமாக இருந்தாலே போதும். இப்போ வந்து நம்ம கிராஸ் பாலினேஷனும் செல்ஃப் பாலினேஷனும் பார்த்தாச்சு. கடைசி 2 சீட்டு. ஜைகோட். ஜைகோட்டுன்னு என்னதுன்னு கேட்டிருக்கிறாங்க. த ஃபியூஷன் ஆஃப் மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட் ஃபார்ம்ஸ் ஏ ஜைகோட். நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்த மாதிரி ஃபெர்டிலைசேஷனில் மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் ஃபியூஷன் ஆகும்போது இந்த மாதிரி ஜைகோட் ஒன்று ஃபார்ம் ஆகும். இப்போ கடைசியாக என்ன கேள்வி வரப்போகுதுன்னா, இன்கம்ப்ளீட் ஃப்ளவர்னால் என்னது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. த ஃப்ளவர் which do not have androecium or gynoecium is known as incomplete flower. ஒரு ஃப்ளவர் இருக்குன்னா அதில் வந்து ஒன்று ஆண்ட்ரோசியம் இருக்காது, இல்லைன்னா கைனோசியம் இருக்காது. இந்த ஆண்ட்ரோசியம் இல்லாத ஃப்ளவர் நாம் வந்து என்ன ஃபீமேல் ஃப்ளவர்னு சொல்லுவோம். கைனோசியம் இல்லாத ஃப்ளவரை நம்ம வந்து மேல் ஃப்ளவர்னு சொல்லுவோம். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.